அண்ட் பாஜக கூட்டணி உடைந்து விட்டது அப்படின்னு இவர்கள் என்னதான் சொன்னாலும் மக்கள் அதை நம்புறதுக்கு இன்னும் தயாராக இல்லை. பொதுவா மக்கள் நம்புறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதிமுகவுக்கே இருக்கும்போது தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப மலினமா ஒருத்தர் தாக்கிக்கிற இடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். இல்ல அண்ணாமலை அப்படிங்கின்ற அவர் அரசியல்ல தன்னை ஒரு பெரிய ஜாம்பவான் மாதிரி நினைச்சுக்கிறார். பட் அவர் அரசியலுக்குள்ள ரொம்ப குறுகிய ஒரு காலம் தான் ஆகுது. அண்ணாமலையோட அரசியல் டாக்டிக்ஸ் அவர் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, எல்லாரையும் மலினமாக ஆனா பாஜகங்கிற ஒரு கட்சிக்கு ஊழலை பத்தி பேசுவதற்கான எந்த ஒரு அடிப்படை தகுதியும் கிடையாது. அதுதான் உண்மை. ஊழலே செய்யாத ஒரு கட்சினா எப்படி பாஜகவால் அந்தந்த மாநிலத்துல தேர்தல் நடக்கும்போது அடுத்த கட்சி எம்எல்ஏ 100 கோடி 150 கோடின்னு எப்படி விலை கொடுத்து வாங்குறாங்க. ஒரு சின்ன வாட்ச் விஷயத்திலேயே யோக்கியதையா இருக்க முடியாத ஒருத்தர் ஊழலை பத்தியோ, அது அதிமுகவோட ஊழலை பத்தி பேசினாலும் சரி, திமுகவோட ஊழல் பத்தி பேசினாலும் சரி, அதற்கு தார்மீகமான ஒரு யோக்கியதை அண்ணாமலை கிட்ட என்ன இருக்குது? இத்தனை நாள் இந்த எண் மக்கள் எண் பயணத்துக்கு ஊரெல்லாம் இவங்க காசு கொடுத்து தான் கூட்டுறாங்க கூட்டத்தை. அதுல நிச்சயமா எந்த மாற்றமும் கிடையாது. காசு கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறாங்க. அப்ப என்னன்னா, பத்திரிகைகள்ல அச்சாயிரல அப்படிங்கிறதுக்காகவும் ஊடகங்கள்ல பேசப்படலை அப்படிங்கிறதுக்காகவும் மட்டுமே அவர் அப்படியான ஒரு குற்றத்தை செய்யவில்லை என்று அர்த்தம் கிடையாது. அதனால இவர் இதே அண்ணாமலை பாருங்க, இவர் கடைசி வரைக்கும் பிஜேபியில இருக்க போறது கிடையாது. இவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தனிக்கட்சி தொடங்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்க, அதிமுகங்கிற கட்சியை சிவசேனா மாதிரி நீங்க உடைக்கணும்னு நினைச்சீங்க. அதே மாதிரி அதை நீங்க உடைச்சும் விட்டீங்க. பவர் உங்க கையில இருந்தது. எது அச்சுறுத்தல்களாக செய்து நீங்கள் அந்த பக்கம் ஓபிஎஸ், இந்த பக்கம் இபிஎஸ் அணின்னு உருவாக்கி விட்டீங்க. அதை இன்னைக்கு அதிமுகவும் செய்து, எனக்கு தேவையா இருக்கும் போது மோடி என் டாடின்னு சொல்லுவேன். எனக்கு தேவை இல்லைங்கும் போது நான் ஏத்துதான் பேசுவேன். அவர்களால அதிமுக அரசியல இவங்க போனதுனால அதிமுகங்கிற கட்சி அப்படியே இருண்டு போயிரும், அந்த இலை ரெண்டும் சுருங்கி போயிரும், அப்படியே தலைகீழ பாலிடிக்ஸே மாறி போயிரும் ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது சார். இந்த இந்தியாவுக்குள்ள சொல்கின்ற கருத்து கணிப்புகள் இருக்கு இல்லையா, இவர்கள் எடுக்கின்ற கருத்து கணிப்புகள், அதுல 80% அவங்க சொல்ற அந்த கருத்து கணிப்புகள் பழிச்சது கிடையாது சார். தமிழ்நாட்டுல இன்னைக்கு கட்சி தொடங்குற விஜய்க்கு இதை விட 1000 மடங்கு கூட்டம் கூடும். அதுக்காக அந்த கூட்டம் எல்லாம் அத்தனையும் ஓட்டா மாறிடும். நாளைக்கு விஜய் நாளானிக்கே அவர் முதல்வர் ஆயிடுவாருன்னு அர்த்தமா என்ன? அவருக்கு அந்த கமிட்மெண்ட் தேவையா இருக்குது. ரொம்ப வருஷம் தூங்கிட்டாங்க அவங்க காங்கிரஸ். இன்னைக்கு காங்கிரஸை தட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறதுனால அவர் போறாரு. இவர் இந்த பூனையை பார்த்து சூடு போட்ட கதை தான் அண்ணாமலை. ராகுல் காந்தியை பார்த்து சூடு போட்டு நானும் இந்த மாதிரி பயணம் போறேன்னு சொல்லிட்டு பஸ்ல போறேன், லாரியில போறேன், அதுல போறேன், இதுல போறேன்னு நடபயணம் சொல்லிட்டு அவர் நடக்கிறது கிடையாது. அது ஒரு பாஜக மாதிரியான ஊழல் கட்சி இந்தியாவில் 55 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் கூட கிடையாது. அதுதான் உண்மை. வணக்கம் நண்பர்களே. பாஜக அதிமுக இடையே வார்த்தை போர் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? எது போன்று இது சென்று முடியும்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் நாச்சியார் சுகந்தி நம்முடன் இணைகிறார். வணக்கம் நாச்சியார் சுகந்தி. வணக்கம். அதிமுக பாஜக இடையே வார்த்தை போர் கடுமையான நிலையை எட்டியிருக்கிறது. சால்வி உதயகுமார் சொல்றாரு லேகியம் விற்கிறவர் அப்படி. அண்ணாமலை ஆமாமா லேகியம் விற்கிறவர் தான் அப்படின்னு சொல்றாரு. இது போன்ற ஒரு நிலை போனதுக்கு என்ன காரணம்? இந்த வார்த்தை போருங்கிறது தேர்தல்ல பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா, இல்ல செல்லமா திட்டிக்கிறாங்க? இது தேர்தல்ல பிரதிபலிக்கணும் தான் காரணம். ஏன் அப்படின்னீங்கன்னா, அதிமுக அண்ட் பாஜக கூட்டணி உடைந்து விட்டது அப்படின்னு இவர்கள் என்னதான் சொன்னாலும் மக்கள் அதை நம்புறதுக்கு இன்னும் தயாராக இல்லை. இத்தனைக்கு எஸ்டிபிஐ மாநாடுல எல்லாம் போய் கலந்துக்கிறாரு இபிஎஸ். அப்படிங்கும் போதும் சிறுபான்மையினர் அதை நம்புறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. சிறுபான்மையினர்னு இல்லை, பொதுவா மக்கள் நம்புறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதிமுகவுக்கே இருக்கும்போது தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப மலினமா ஒருத்தர் தாக்கிக்கிற இடத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். இதை நான் அப்படியே தான் பாக்குறேன். அண்ணாமலையே லேகியம் விற்கிறவரு அப்படின்னு நீங்க சொல்றது மலினம் அப்படிங்கிறீங்க. அண்ணாமலை சொல்லிக்கிறாரு, ஆமா நான் லேகியம் விற்பவர் தான், இதன் மூலம் ஊழலை ஒழிப்பேன், குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன், நான் இன்னும் அதே மாதிரி தவிழ்ந்து போய் ஆட்சி அதிகாரத்தை வருகின்ற தன்மையை ஒழிப்பேன் அப்படின்னு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சசிகலா முன்னால் தவிழ்ந்து போனதை நேரடியாக குறிப்பிடுறாரு. இப்படி போனதுக்கு காரணம் இது அண்ணாமலை வர்சஸ் ஏடிஎம்கே அப்படிதானா, இல்ல ஏடிஎம்கே வர்சஸ் பிஜேபியா? இல்ல அண்ணாமலை அப்படிங்கின்ற அவர் அரசியல்ல தன்னை ஒரு பெரிய ஜாம்பவான் மாதிரி நினைச்சுக்கிறார். பட் அவர் அரசியலுக்குள்ள ரொம்ப குறுகிய ஒரு காலம் தானே ஆகுது. 5 வருஷம் கூட முழுசா முடியல. ஆனா அவர் என்னமோ ஒரு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு மனிதர் மாதிரி தன்னை நினைத்துக் கொள்கிறார்.
இங்க ஏற்கனவே இப்ப இபிஎஸ் மாதிரியானவர்கள் எல்லாம் வந்து நீங்க ஆர்பி உதயகுமார் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களாம் ரொம்ப வருஷம் அரசியல் 30 வருஷத்துக்கு மேல அரசியலில் இருக்கிறவர்கள். அவர்களுடைய அனுபவத்துல ஒரு துளி கூட இல்லாத அண்ணாமலை வந்து இன்னைக்கு அதிமுக தலைவர்களையும் சரி, ஏன்னா அவரு அண்ணா அறிஞர் அண்ணாவையே வந்து விமர்சனம் பண்ணினவர் அண்ணாமலை. அப்புறம் ஜெயலலிதா அம்மையாரை விமர்சனம் பண்ணினார். அவர் விமர்சனம் பண்ணாத தலைவர்களே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ணாமலையோட அரசியல் டாக்டிக்ஸ் அவர் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, எல்லாரையும் வந்து மலினமாக திட்டுவது. சொல்லக்கூடாத வார்த்தைகள்ல பேசுறது. அப்படி பேசினா தான் இங்கே தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல வந்து நம்ம சர்வை பண்ண முடியும். அப்பதான் லைம்லைட்டுக்குள்ள போய் இருக்க முடியும் அப்படிங்கிறத அவர் ஒரு யுக்தியா கையாள்றார். இப்ப இவர் வந்து லேகியம் விக்கிறவர் அப்படின்னு உதயகுமார் சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு உடனே இவர் வந்து ஆஹா ஆஹா நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வார்த்தைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு? ஆமாம், எங்க லேகியத்தை நீங்கள் வாங்கி கொடுத்தால் ஊழல் செய்ய மாட்டீர்கள். அப்படி இருக்க மாட்டீங்க, இப்படி இருக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க. ஆனா பாஜகங்கிற ஒரு கட்சிக்கு ஊழலை பத்தி பேசுவதற்கான எந்த ஒரு அடிப்படை தகுதியும் கிடையாது. அதுதான் உண்மை. ஏன் இப்ப அப்படி 10 சொல்றீங்க? ஏன் வருஷம் அப்படி சொல்றீங்க? 10 வருஷம் அவங்க மத்தியில ஆண்டிருக்காங்க இல்லையா? இப்போ அதே போல அவர்கள் ஆளுகின்ற அந்த 15க்கும் மேற்பட்ட மாநில கட்சிகள், மாநில அரசாங்கங்கள். இது எல்லாத்துலயுமே வந்து இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நேரடியான ஊழல் குறித்து ரிப்போர்ட் எதுவும் வந்திருக்குதா ஊடகங்கள் அப்படின்னா வராது. வராம தடுக்குறாங்க. 2வது இப்ப எந்த அரசாங்கம், அது காங்கிரஸ் அரசாங்கமும் சரி, ஒரு ஜனதாதள அரசாங்கமும் சரி, வேற எந்த அரசாங்கம் ஆண்டாலும் அந்த அரசாங்கங்களோட ஆட்சி முடிவில் நாட்டுல இது இதுல டெவலப்மெண்ட் இருந்துச்சு, இது இதுல டெவலப்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளியியல் துறை, மத்திய புள்ளியியல் துறை வந்து உங்களுக்கு இதற்கான ஆய்வுகளை எல்லாம் வெளியிடும். ஆனா மோடி ஆட்சிக்கு வந்து இந்த 10 வருஷங்கள்ல நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் நம்ம கண்ணுல பார்த்திருக்கோமா? ஏன்னா அந்த துறையவே மோடி அரசாங்கம் என்ன சொல்றது, அதை இழுத்து மூடிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுல இருந்து எந்த டேட்டாவும் நமக்கு வர்றதில்ல. 2வது பாத்தீங்கன்னா இவங்க ஊழல் ஊழல்னு பேசுறாங்க இல்லையா சார்? அதாவது மனுஷன் சாக பிழைக்க கிடைக்கணும். எப்போ? கொரோனா காலத்துல. அப்ப அந்த கொரோனா காலத்துல அந்த பேரிடரை பயன்படுத்தி இவங்க என்ன பண்றாங்க? பிரைம் மினிஸ்டர் கேர் நிதின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்களா இல்லையா? பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் ஆமா. ஒண்ணு ஆரம்பிச்சாங்களா இல்லையா? அந்த ஃபண்ட் எல்லாம் எங்க போச்சு? அத இன்ன வரைக்கும் இவ்வளவு தூரம் இத்தனை கோடிகள் வந்தது, நாங்க இத இவ்வளவு செலவு பண்ணோம்னு சொல்லிட்டு, இன்ன வரைக்கும் அத வந்து அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஓப்பனா கேட்டிருக்காங்களா? இதை எதிர்க்கட்சிகள் கேட்கணும். காங்கிரஸ் மட்டும் இல்ல, எல்லா எதிர்க்கட்சிகளும் இத கேட்கணும். எதிர்க்கட்சிகள் யாரும் கேட்காததுனாலதான் இவங்க வந்து நாங்க ஊழலே செய்யாத கட்சி, ஊழலே செய்யாத கட்சி அப்படின்றாங்க. ஊழலே செய்யாத ஒரு கட்சினா எப்படி வந்து பாஜகவால் அந்தந்த மாநிலத்துல தேர்தல் நடக்கும்போது அடுத்த கட்சி எம்எல்ஏ வந்து 100 கோடி 150 கோடின்னு எப்படி விலை கொடுத்து வாங்குறாங்க? நீங்க ஊழல் செய்யாத இல்ல விலை கட்சினா கொடுக்கு ஒண்ணு ஜிபே பண்ணல, செக் எழுதி கொடுக்கலையே, நீங்க எப்படி விலை கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்றீங்க? சார் அதாவது அபிஷியலா கொடுத்தாதான் நீங்க வந்து அது வாங்க முடியும், வாங்கினாங்க அப்படின்றது உங்களுக்கு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணியா கொடுக்க முடியும்? அது எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி எந்த எவிடன்ஸ் அரசாங்கம் எவிடன்ஸ் நீங்க இல்லாத போது நீங்க எப்படி புகார் சொல்லலாம்? அது இல்லைன்னு சொல்லி இப்ப நாச்சியார் வந்து இப்படி சொல்லிட்டாங்கன்னு பாஜக கேஸ் கூட போட்டுக்கிட்டோம். அதை பத்தி கவலை கிடையாது. ஆனால் இவர்கள் இப்படி செய்யாம எப்படி வந்து நீங்க வந்து சிவசேனாவை வந்து உடைக்கிறீங்க, இங்க அதிமுக உடைச்சு விட்டுருக்கீங்க. இந்த மாதிரி எந்த எந்த பக்கத்துல நீங்க இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து டைரக்டா ஆட்சிக்கு வந்தாங்களா? இப்ப வந்து மத்திய பிரதேசல இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ராஜஸ்தான்ல இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்ப அங்க என்ன வழக்கு நடக்குது அதெல்லாம் செய்திகள்ல பெருமளவு பேசப்படுறது கிடையாது. குறிப்பாக தமிழக ஊடகங்கள்ல அது பெரிய அளவு பேசப்படுறது கிடையாது. என்ன அப்படின்னீங்கன்னா, மத்திய பிரதேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 5000 ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஜெயிச்ச தொகுதிகள்ங்கிறதே ஒரு 20, 30 தொகுதி இருக்குது. அந்த இடத்துல உண்மையிலுமே காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கணும், காங்கிரஸ் தான் அங்க ஆட்சியை பிடித்திருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அங்க வந்த தகவல்கள் எல்லாமே வந்து இந்த தடவை அங்க காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும்னு எல்லா கருத்து கணிப்புகளும் சொன்னா போதும், அதை மீறி வந்து பிஜேபி வருதுன்னா அது எப்படி சார் வரும்? அப்ப நீங்க ஏதோ ஒரு மக்கள் ஓட்டு போடுறாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்களே ஒரு மூத்த பத்திரிகையாளர், நல்லா தெரியும். தமிழ்நாட்டுல 4000 5000 ஓட்டுல எல்லாம் திமுக அதிமுக வந்து மாறி மாறி ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து மக்கள் ரொம்ப க்ளோஸா திங்க் பண்ணும்போது, ரொம்ப நெருக்கமான வேறுபாடு இருக்கும்போது அது வரதானே செய்யும். அது போய் ஊழல் எப்படி சொல்றீங்க? இல்ல நீங்க அப்படி வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, இப்ப வந்து அது குறித்து அங்க வந்து உயர்நீதிமன்றத்துல கேஸ் அவங்க தொடுத்திருக்காங்க. அந்த கேஸ் தொடுத்தத பத்தின எந்த ஒரு விவரமுமே ஏன் வெளிய வர மாட்டேங்குது? ஊழல் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலை என்கிறவருக்கு ஃபர்ஸ்ட் அண்ணாமலைங்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஊழலை பத்தி பேசுறதுக்கான எந்த தகுதியும் இல்ல சார். அவர் அண்ணாமலை ஒரு அரசு அதிகாரியா இருந்தாரு, காவல் அதிகாரியா இருந்தாரு, நேரடியா அரசியலுக்கு குதிச்சிட்டாரு. அவர் மேல நீங்க என்ன சொல்ல முடியும்? எப்படி அண்ணாமலை நீங்க குறை சொல்ல முடியும்?
அவரை பத்தி ஒரு புகார் வருது. அவர் கட்டியிருக்க வாட்ச் இத்தனை கோடி ரூபாய், இத்தனை லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வருது. அதுக்கு அவர் ஃப்ரெண்ட் என்ன வாங்கி பண்ணாரு? கொடுத்தாரு. ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் வாங்கி வாங்கி கொடுத்தாரு. கொடுத்தாரு. என் பில்லு வீட்டு கொடுத்தாரு. வாடகை என் ஃப்ரெண்ட் கட்டுறாரு. பில்லு குடுத்தாரு. அது எப்படி? நான் ஏப்ரல் 1ஆம் தேதி தருவேன்னு சொல்லிட்டு ஜூன் 1ஆம் தேதி அத ரிலீஸ் பண்றாரு அந்த பில்ல. ஒரு பில்ல கண்டுபிடிக்கிறதுக்கா, இல்ல பில்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கான்னு தெரியல. அவர் அவ்ளோ டைம் எடுத்துக்கிறாரு. அப்ப ஒரு சின்ன வாட்ச் விஷயத்திலேயே யோக்கியதையா இருக்க முடியாத ஒருத்தர், ஊழல பத்தியோ, அது அதிமுகவோட ஊழல பத்தி பேசினாலும் சரி, திமுகவோட ஊழல் பத்தி பேசினாலும் சரி, அதற்கு தார்மீகமான ஒரு யோக்கியதை அண்ணாமலை கிட்ட என்ன இருக்குது? அப்படிங்கிறது தான் அங்க முதல் கேள்வி. 2வது அண்ணாமலை தன்னை ஒரு உலகமகா தலைவரா நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா? அது கிடையாது. அது அப்படிங்கிறத அவர் எப்போ உணர்வார் அப்படின்னா, இப்ப இந்த 24 தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், அதுல கிடைக்கின்ற ஓட்டுகளோட சதவீதத்தை வச்சு, இத்தனை நாள் இந்த எண் மக்கள் எண் பயணத்துக்கு ஊரெல்லாம் இவங்க காசு கொடுத்து தான் கூட்டுறாங்க கூட்டத்தை. அதுல நிச்சயமா எந்த மாற்றமும் கிடையாது. காசு கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறாங்க. அந்த காசு கொடுத்து கூடுகின்ற கூட்டம் அத்துணையும் இவருக்கு ஓட்டு போடுகிறதா, இவர் தலைமை தாங்குகின்ற கட்சிக்கு ஓட்டு போடுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இவர் ஒரு எஃபெக்டிவான லீடரா இல்லையா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? இவருக்கு அதிமுகவை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அண்ணாமலைக்கு சரி. அதிமுகவை பேச வேண்டிய தேவை இருக்குது. அதனால அவர் இந்த மாதிரி தேர்ட் ரேட்டா பேசிக்கிட்டே தான் இருப்பாரு எல்லார்ட்டையுமே. இல்ல அவர் தேர்தட்ட பேசலையே. நேரடியா அதிமுக தானே, அதிமுகங்க நேரடியா அவன் இவன்னு பேசுனாங்க. தைலம் விற்கிறவன் அப்படிலாம் பேசுறாங்கல்ல, அவங்க லேகியம் விற்கிறவங்க இப்படின்னு சொல்றதுக்கு காரணம், அண்ணாமலையை விமர்சித்தால் அது பெரிய சர்ச்சையாகும். நீங்க சொல்றீங்க அண்ணாமலை உலகமாக தலைவரா நினைச்சுக்கிறாருன்னு. அண்ணாமலையை விமர்சித்தால் ஊடகங்களில் வெளிவரும். ஆகையால் அண்ணாமலை ஒரு டார்கெட் பாயிண்டா வச்சுக்கிட்டு திட்டுறதுக்கு ரொம்ப எளிதா எதிர்கட்சிக்காரர்களுக்கு ஈஸியா இருக்கு. அதனால வெளியே நிறைய அதை பத்தி பேசப்படும் அப்படின்னு அவரு விமர்சனங்களையும் ஊடகருடைய பார்வைகளையும் கவராருல்ல. சரி, இன்னைக்கு என்னன்னா, நம்ம இங்க நிறைய ஊடகங்கள் பெருகி போய்விட்ட காரணத்தினால, டெய்லி எல்லாத்துக்குமே கன்டென்ட் தேவைப்படுது. பிராக்டிகலா அதான் இங்க டிஃபிகல்ட்டி. என்ன அப்படின்னீங்கன்னா, தினம் நமக்கு கன்டென்ட் தேவைப்படுது. நடத்துகின்ற அந்த டிவி சேனல்கள நீங்க டிவி சேனலே எனக்கு லைம்லைட்ல இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது. அப்போ அண்ணாமலை மாதிரியான ஒரு 3ஆம் தர அரசியல்வாதி, என்னை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு 3ஆம் தர அரசியல்வாதி தான். அந்த ஏன் அப்படி சொல்றீங்க? 3ஆம் தர அது அந்த மாதிரி சொல்லலாமா? எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் போல அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவர் போய் இந்த அளவுக்கு நீங்க விமர்சனம் பண்ணலாமா? நியாயமா அது? சரி, இப்போ அவரு இந்த அரசியலுக்கு 3 வருடங்கள் முழுதாக முடியாத சூழ்நிலையில அவர் மேல வாட்ச் ஊழல். அப்புறம் உங்களுக்கு இந்த ஆருத்ரா நிதி நிறுவன ஊழல். அதுல அவர் பேர் வந்துருச்சு. 3வது இப்ப அவர் மேல வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த எண் மக்கள் எண் மண்ணுன்னு சொல்லிட்டு பயணம் போறாரு. பயணம் போகின்ற இடங்களில் எல்லாம் அவர் அந்தந்த ஊர் முதலாளிகளை, அந்தந்த பகுதிகளில் யாரு பெரும் தொழிலதிபர்களாக இருக்கிறார்களோ அவர்களை சந்திக்கிறார். அவங்கள்ட்ட ஐயா, நீங்க இந்த மாதிரி ஊழல் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஐடியை ஏமாத்திருக்கீங்க, நீங்க மாட்டிக்காம இருக்கணும்னா நீங்க எனக்கு இவ்வளவு கொடுத்துருங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி வாங்குறதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது அண்ணாமலை மறுக்க முடியாது. நீங்க ரொம்ப சாதாரணமா புகார் சொல்றீங்க. இது எந்த வித நிரூபணமும் கிடையாது. நீங்க ரொம்ப சாதாரணமா இந்த ஊடகத்துல ரொம்ப போற போல பயங்கரமா தட்டிட்டு போறீங்க. பயங்கரமா தட்டிட்டு போற என்னன்னா, இப்ப இன்னைக்கு சூழ்நிலையில ஆருத்ரால அவர் கையும் களவுமாக மாட்டிய போதும் அவர் மேல் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் வைத்திருக்கிறது இல்லையா? என்ன அப்படின்னா, மத்தியில் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால இவர் எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நான் சொல்கின்ற இந்த குற்றச்சாட்டு, இவர்கள் மோடியின் அரசாங்கம் 2024, 29 அவர்கள் இருப்பார்கள். அந்த 29க்கு அப்புறம் அவர்கள் இருப்பார்களா என்று பார்ப்போம். 29க்கு அப்புறம் நான் சொல்லுகின்ற இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நிரூபணம் செய்யப்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் பாருங்கள். ஏன்னா இது ஹைகோர்ட் வரைக்கும் கேஸ்க்கு வருது. ஆனா இங்க அந்த கேஸ ஃபைல் பண்றது கூட வழக்கறிஞர்கள் பயப்படுகிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை. அப்ப என்னன்னா, பத்திரிகைகள்ல அச்சாயரல அப்படிங்கிறதுக்காகவும் ஊடகங்கள்ல பேசப்படல அப்படிங்கிறதுக்காகவும் மட்டுமே அவர் அப்படியான ஒரு குற்றத்தை செய்யவில்லை என்று அர்த்தம் கிடையாது. அதனால இவர் இதே அண்ணாமலை பாருங்க, இவர் கடைசி வரைக்கும் பிஜேபியில இருக்க போறது கிடையாது. இவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தனிக்கட்சி தொடங்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவர் இங்க பிஜேபியை முன்னிறுத்தி எந்த அரசியலும் அவரும் பண்ணல. தன்னை முன்னிறுத்தி அரசியலை செய்யறதுனாலதான் நம்ம சொல்றோம். அவர் ஒரு 3ஆம் தர அரசியல் செய்கின்றார். மிக 4ஆம் தரமாக பத்திரிகையாளர்களையும் பேசுகிறார், மூத்த அரசியல்வாதிகளையும் பேசுகிறார், அரசியல் கட்சிகளையும் பேசுகிறார். அப்படிங்கும் போது இவர் அண்ணாமலை என்பவர், நாச்சியார் சுகந்தியை பொறுத்தளவுக்கு அண்ணாமலை என்பவர்
தமிழக அரசியலில் நுழைந்து விட்ட ஒரு நச்சு பாம்பு. அவ்வளவு. அது காலம் அந்த நச்சு பாம்பை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும். ஒரு ரிப்பிள்ஸ, அலைகளை, பரபரப்பை, படபடப்பை இப்ப நீங்க இந்த அளவுக்கு வார்த்தைகளை கொற்றீங்க அப்படின்னா, அந்த அரசியல் தளத்துல தன்னுடைய நடவடிக்கை மூலம், இயக்கம் மூலம், வார்த்தைகள் மூலம் ஒரு அலையை சாதாரணமா ஒரு தேங்கி நிற்கின்ற குட்டை போல் இருக்கின்ற அரசியலில் அலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி இருப்பதனால் தான் அவர் வந்த பிறகு பிஜேபி வளர்ந்து விட்டது அப்படின்னு பிஜேபி காரங்க நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. பிஜேபி சாராதவர்கள், நடுநிலையாளர்கள் கூட பாஜக வளர்ந்துதான் இருக்கு, தேர்தலை பார்த்துக்கோ எவ்வளவு ஓட்டு அப்படின்னு. அதுக்கு அண்ணாமலுடைய ஃபங்க்ஷனிங் ஸ்டைல், செயல்படும் முறை காரணம் தானே. அதாவது என்னன்னா, அரசியலுக்குள் அண்ணாமலை விட இளைஞர்கள்லாம் திராவிட இயக்கங்கள்ல வந்ததுண்டு. திராவிட இயக்கங்கள்லயும் மேடை போட்டு கெட்ட வார்த்தை பேசியவர்களும் உண்டு. ஆனா கெட்ட வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக ஒருத்தங்களை எவ்வளவு தூரம் அவங்க சுயமரியாதையே டிகிரேட் பண்ற மாதிரி பேச முடியுமோ அவ்வளவு தூரம் பேசுறதன் மூலமாக, அது ஜெயலலிதா அம்மையாரா இருந்தாலும் சரி, அண்ணாவாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அப்படி பேசிதான் அரசியல்ல என்னை ஒரு தலைவனாக முன்னிறுத்தி கொள்ள முடியும்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா இல்ல அதனால இங்க ஒரு பெரிய அலை உருவாகும், ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து இந்த சமுதாயத்துல அது அவர் உருவாக்குவார் அப்படின்னு நம்புறதெல்லாம் நம்மள நாமளே ஏமாற்றிக் கொள்கிற ஒரு வழிமுறையா தான் அதை பாக்குறேன். அதிமுக எதிர்வினார்கள், முக்கியமா அதிமுகங்க மோடி எங்கள் டேடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டியூன் மாத்திட்டு பேசுறாங்க, அண்ணாமலை கடுமையா தாக்குறாங்க, பாஜக அணி இல்லை அப்படிங்கிறாங்க. திமுகவுக்கு ஒரு ஃபைட்டு கொடுக்கணும், வருகிற தேர்தலில் சரியான சவாலா இருக்கணும், திமுக ஏதோ பாஜக எதிர்ப்புல அதிக அளவுக்கான ஓட்டு கவர்ந்துரும் அப்படிங்கிறதுனால திமுக மாதிரியே செயல்படணும், அண்ணாமலை போட்டு தாக்கணும், அப்போதான் மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிறதுக்காக முதல்ல கடுமையாக பேசுறது அதிமுக காரங்க தானே. அதிமுக என்ன செய்ய போகுது? உண்மையிலே ஒரு பிரதமர் வேட்பாளரை பார்க்க போகுதா, இல்ல செலக்ட் ஆன பிறகு மோடிக்கு பின்னால போய் நிக்க போகுதா? இதெல்லாம் கேள்விகளா இருக்கும்போது அதிமுக இந்த அளவுக்கு அண்ணாமலை திட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதிமுக அரசியல் என்ன காட்டுது? சரிங்க, அதிமுகங்கிற கட்சியை சிவசேனா மாதிரி நீங்க உடைக்கணும்னு நினைச்சீங்க, அதே மாதிரி அதை நீங்க உடைச்சும் விட்டீங்க. பவர் உங்க கையில இருந்தது, எது அச்சுறுத்தல்களாக செய்து நீங்கள் அந்த பக்கம் ஓபிஎஸ், இந்த பக்கம் இபிஎஸ் அணின்னு உருவாக்கி விட்டீங்க. இப்போ ஓபிஎஸ் அணிங்கிறது பிரிஞ்சதுனால உங்களுக்கு நீங்க என்னதான் இபிஎஸ் அவர்கள் நீங்க மதுரையில மாநாடு நடத்தினாலும் உங்களுக்கு மதுரை சைட்ல அந்த தென்னகத்துல அதிமுகவை நிலைநிறுத்துவது அப்படிங்கிறது ஓபிஎஸ் அவர்களுக்கு, இபிஎஸ் அவர்களுக்கு முன்னாடி இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். சரிங்களா? இந்த டேடி, மோடி அண்ட் டேடின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலத்தில் லேடியா மோடியான்னு 2014 பேசுறாங்க இல்லையா? அப்படி பேசிய ஒரு இயக்கம் தான் அதிமுக. அன்னைக்கு ஜெயலலிதா என்கின்ற ஒற்றை ஆளுமை ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுமையாக இருந்ததுனால மோடியை வாங்க பாருங்கன்னு சொல்லி சவால் விடுவதற்கான திராணி எனக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய தலைமையை இழந்த போது அந்த கட்சியை சின்ன பின்னமாக்கணுங்கிறதுல பாஜக முடிந்த அளவு முனைந்தது. இங்க தவறான வழிகாட்டுதல்களின் காரணமாக ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் நடத்துறேன், அதை நடத்துறேன், இதை நடத்துறேன்னு சொல்லி கட்சியை கதிரகோலமாக்கி விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த சூழ்நிலையில எதிர்த்து நின்று போர் புரிவதை விட உறவாடி கெடுக்குதல். ஏன்னா பாஜக தான் எப்ப என்ன செய்யணும், அந்த உறவாடி கெடுக்கிறதுங்கிற ஒரு டெக்னிக்கை அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை இன்னைக்கு அதிமுகவும் செய்து, எனக்கு தேவையா இருக்கும் போது மோடி என் டாடின்னு சொல்லுவேன், எனக்கு தேவை இல்லைங்கும் போது நான் ஏத்துதான் பேசுவேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு அவர்கள் இன்னைக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்கிறது. அப்படின்னா பாஜக தான் இந்த மாதிரியான வழிமுறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். சரி, இன்னைக்கு அவர்களுக்கு தேவை இருக்கிறது. இப்போ அண்ணாமலை திட்டாதான் அதிமுக தமிழ்நாட்டுல நம்பகத்தன்மை பெற முடியும் அப்படிங்கிறீங்க? இல்ல, அண்ணாமலை நீங்க மாநில தலைவரா இருக்கிறதுனால திட்ட வேண்டியிருக்கு சார். அவர் மாநில தலைவரா இல்லாம வேற ஏதோ ஒரு பொறுப்பாளரா இருந்தா அவரை யாருமே கண்டுக்க போறது கிடையாது. ஏன்னா அவருமே தினம் லைம் லைட்ல நிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு ரொம்ப அசிங்கமா பேசி விட்டு போறாரு. அப்ப அவருக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியது ஒரு அதிமுகவுல இருக்கவங்களோட கடமையாக இருக்கிறது. அதை அவர்கள் செய்கிறார்கள். அப்படித்தானே ஒழிய அண்ணாமலை இதற்காக தான் பேசுபொருளா இருக்கிறோங்கிறதுக்காகவே ஒட்டுமொத்த தேர்தல் அரசியலும் இல்ல அரசியலுமே தன்னை சுத்தி தான் நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாருன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். அதிமுக சேர்ந்த பல பேரு பாஜக போய் சேர்ந்திருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்காங்க, சமீப காலமா இருந்து அதிமுக இருந்த கூட போய் சேர்ந்திருக்காங்க. நான் கேள்வி கேட்கும் போது நீங்க சிரிக்கிறீங்க, ஏன்னு தெரியல சார். அந்த போனவங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாருமே யாரு சொல்றது, எம்ஜிஆரோட பேட்ச்மேட் சார். அவங்கலாம் எல்லாம் ஆல் 75 அண்ட் எபோ 75 வயதுக்கும் மேற்பட்டவர்கள்.
அவர்கள் இனிமேல் வந்து அவங்க என்ன சொல்றது, அரசியல்ல அவங்க வட்டார பகுதிகள்லயே ஒரு 10 ஓட்டுகள புல் பண்ற மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிற ஆட்களும் கிடையாது அவங்க. எல்லாத்தையும் அந்த மாதிரி ஆட்கள கூட்டிட்டு போயிட்டு, நான் வந்து 11 பேத்த கூட்டிட்டு போயிட்டேன், 10 பேத்த கூட்டிட்டு போயிட்டேன். இதெல்லாம் என்னது? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களால வந்து யாரு செயலிழந்து இருக்கிறாங்களோ அதிமுகல அவங்களத்தான் உங்களால கூட்டிட்டு போக முடியுதே ஒழிய, ஆக்டிவா இருக்கிற யாரையாவது ஒரு 2, 4 அட்லீஸ்ட் ஒரு 4 நல்ல இளைஞர்கள அதிமுகல இன்னைக்கு ஒரு ஒன்றிய பொறுப்புல இருக்கவங்களையோ, இல்ல மாவட்ட பொறுப்புகள்ல இருக்கவங்களையோ, உங்கள்ட்ட தான் பல 1000 கோடி ரூபாய் இருக்கு இல்லையா? ஒரு காச குடுத்து ஒரு 1 கோடிய குடுத்து நீங்க யாரையாவது கூட்டிட்டு போய் டெல்லியில போய் இவரு தான் அமித்ஷான்னு காட்டிட்டு வாங்களேன் பாப்போம். அத பண்ண முடியுமா அண்ணாமலையால? பல்லு போனவர்கள், சொல்லு போனவர்கள் எல்லாம் யார் வேணாலும் கூட்டிட்டு போலாம் சார். அவங்களுக்கு சரி ஏதோ நம்ம கடைசி காலத்துல நம்ம பேரெல்லாம் வந்து பத்திரிக்கையில வருதேங்கிற ஒரு சந்தோஷம். அவ்வளவுதானே ஒழிய, இவர்கள் இந்த போனாங்களே கூட்டிட்டு போனாங்களே, அவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இவர் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் சார் தெரியும் வெளி உலகத்துக்கு. அதனால வந்து முதியவர்கள், எம்ஜிஆர் அனுபவம் கொண்ட அரசியல்வாதிகளை நீங்க ரொம்ப நையாண்டி செய்றீங்களே. இது நையாண்டி செய்யறது கிடையாது சார். அவர்களால வந்து அதிமுக அரசியல இவங்க போனதுனால அதிமுகங்கிற கட்சி அப்படியே இருண்டு போயிரும். அந்த இலை 2ம் சுருங்கி போயிரும். அப்படியே தலைகீழா பாலிடிக்ஸே மாறி போயிரும்னு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே வந்து என்னன்னா, பாஜக அப்பப்ப வந்து நம்மள நல்லா என்டர்டெயின் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய காமெடி இந்த மாரிலாம் பண்ணி என்டர்டெயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு காமெடி காட்சியாகத்தான். ஏன்னா இவங்க எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசி அப்படியே ரொம்ப சீரியஸாவே போயிட்டு இருக்குல்ல. அதுல அப்பப்ப நமக்கு இந்த மாதிரி 2 காமெடி சீன்ஸ் இருக்குனா தான் நமக்கும் ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும் டிவி பார்க்கறதுன்றதுனால, இந்த மாதிரி 2 இந்த இந்த மாசத்துக்கான காமெடி சீனா தான் நான் அத பார்க்குறேன். சரி. இப்ப வந்து கருத்து கணிப்புகள்ல திமுக அநேகமாக பெரும்பான்மை இடங்களை வென்றுவிடும். அடுத்ததாக அதிமுக கிட்டத்தட்ட 2, 3 இடங்களையோ அல்லது அரௌண்ட் 30%, 30% வாக்குகள் அளவுக்கு பெறக்கூடும். பாஜக நிச்சயமாக 15% அளவுக்கு வாக்குகள் பெறும். அப்படிங்கும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியா தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக திமுக, அதிமுக மாற்று சக்தியாக பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. அப்படி இருக்கும்போது அதன் தலைவர்கள், அவருடைய தலைவர், அது சுற்றி இருக்கின்ற தொண்டர்கள், நிர்வாகிகள், இவ எல்லாருமே முக்கியத்துவம் பெறாங்க இல்லையா பாஜகல? சார் இந்த இந்தியாக்குள்ள சொல்கின்ற கருத்து கணிப்புகள் இருக்கு இல்லையா? இவர்கள் எடுக்கின்ற கருத்து கணிப்புகள். அதுல வந்து 80% அவங்க சொல்ற அந்த கருத்து கணிப்புகள் பளிச்சது கிடையாது. 80% அவங்களோட எந்த கருத்து கணிப்புகளும், அது ஓட்டார் நடத்தினாலும் சரி, இந்தியா டுடே நடத்தினாலும் சரி, IBN நடத்தினாலும் சரி, CNN நடத்தினாலும் யார் எந்த பெரிய ஊடகங்கள் நடத்தினாலும் அதுல 80% அது பலித்ததே கிடையாது அவர்கள் சொல்லுவது போல. சரிங்களா? நீங்க 15% இங்க வந்து ரவீந்திரன் துரைசாமி மாதிரி RSSக்கு வேலை பார்க்கின்ற சில பேர் வந்து சொல்லுவாங்க வந்து இத்தனை சதவீதம் நாங்க போயிடுவோம், அத்தனை சதவீதம் போயிடுவோம்னு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இங்க வட மாவட்டங்கள்ல பாமகவில் இருக்கின்ற இளைஞர்களை காசு கொடுத்து பிஜேபிக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் சவுத்துல வந்து கிருஷ்ணசாமி இருந்த கட்சியின் சார்பாக இருக்கின்ற இளைஞர்களை அந்த பக்கம் இழுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதுக்காக பாஜக ஆட்களே போகல அப்படின்னு சொல்றது இல்ல. 2வது இங்க இருக்கிற மக்கள் அவங்க எப்படி ஏமாத்துறாங்க, இளைஞர்கள் அவங்க எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா, இந்த பேங்க்ல லோன் வாங்கி தரோம், முத்ரா லோன் வாங்கி தரோம், அப்படி அப்புறம் நீ கட்சிக்கு வாங்க உங்களுக்கு நாங்க பொறுப்பு தரோம் அப்படிங்கிற மாதிரியான பொய் வாக்குறுதிகளை கொடுத்து காசே பார்க்காத ஒருத்தருக்கு வந்து நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் அது பெரிய காசு தான். அந்த மாதிரி நீங்க காசை கொடுத்தும் லோன் கொடுக்குறேன்னு சொல்லி பொய் வாக்குறுதி கொடுத்தும் நீ கட்சிக்குள்ள வந்தேன்னா உனக்கு ஒரு வட்டார பொறுப்பு தரேன், ஒன்றிய பொறுப்பு தரேன்னு சொல்லி ஏதோ ஒரு பொறுப்பு தரேன்னு சொல்லி நீங்க கூட்டிட்டு போறதும் ரொம்ப நாள் நீடிக்காது. ஆசையை கட்டி அது என்னன்னா அந்த குழந்தைக்கு வந்து சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போறது, சாக்லேட் தீர்ந்தோன்னா அது பாட்டுல போயிடும் அது வேலையை பார்த்துட்டு. அப்ப அந்த மாதிரியான ஒரு வேலை தான் நடக்குது. அதை வச்சுட்டு எனக்கு வந்து ஓட்டு பெர்சன்டேஜ் கூடுது அப்படிங்கிறதோ, இல்ல நீங்க இன்னைக்கு வந்து இந்த எண் மக்கள் எண் பயணம் கூட்டத்துக்கு பெரிய கூட்டம் கூடிக்கிட்டு இருக்குது. அது எல்லாமே காசு கொடுத்து கூட்டுற கூட்டங்கிறது அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும். கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை நம்பி வந்தானேப்பா எனக்கு காசு கொடுக்கலையேப்பான்னு சொல்லிட்டு கூட்டத்திலேயே சண்டை வருது. அந்த கூட்டத்துல மாஸ் காட்டுறாருல்ல, அந்த கூட்டத்துல மாஸ் காட்டுறாருல்ல சார். தமிழ்நாட்டுல இன்னைக்கு கட்சி தொடங்குற விஜய்க்கும் இதை விட 1000 மடங்கு கூட்டம் கூடும். அதுக்காக அந்த கூட்டம் எல்லாம் அத்தனையும் ஓட்டா மாறிடும். நாளைக்கு விஜய் நாளானிக்கே வந்து அவரு முதல்வர் ஆயிடுவாருன்னு அர்த்தமா என்ன? கூட்டம் கூடுவதால் மட்டுமே அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, இதையெல்லாம் விட நாம் தமிழருக்கு பெரிய கூட்டம் கூடுது. அப்ப இன்னைக்கு அந்த கூடுற கூட்டத்துக்கு இன்னைக்கு அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட 20% ஓட்டு இருக்கணும். அவங்களுக்கு கூடுற கூட்டத்துக்கு ஒவ்வொரு பகுதியில அவங்க எங்க போனாலும் கூட்டம் பெருமளவு கூடுது. அந்த கூடுகின்ற கூட்டம் அத்தனையும் ஓட்டாக மாறி இருந்தால் இன்னைக்கு 20% ஓட்டு அவர்கள் வைத்திருக்க வேண்டும்.
அப்ப நீங்க கூடுற ஓட்டு அத்தனையுமே, கூடுற கூட்டம் அத்தனையுமே ஓட்டாக மாறாது. இதுவும் காசு குடுத்து அண்ணாமலைக்கு வர கூட்டமும் காசு குடுத்து கூட்டம் தான் அப்படிங்கிறதுனால, அது ஓட்டாக மாறுவதற்கான எந்த வாய்ப்புகளுமே அது இல்ல. அதனால நீங்க சும்மா கெத்து காட்டுறேன், மாசு காட்டுறேன்னு சொல்லிட்டு மாச காட்டிக்கலாமே ஒழிய, இந்த நடைப்பயணமே வந்து அவர் எத்தன தடவ ஏமாத்தினாரு. ஜூன்ல தொடங்குறவன் இது மேல தொடங்குவேன்னாரு. அதுக்கு முன்னாடி ஏப்ரல்ல தொடங்குவேன்னாரு. அதுக்கு முன்னாடி அந்த போன பிப்ரவரியே நான் தொடங்குவேன்னு சொன்னாரு. கடைசியில எப்ப தொடங்கி இடையில ஒரு கேப் விட்டு இது வந்து உண்மையுமே நடைபயணமா? ராகுல் காந்தி தான் ஒரு நடைபயணம் போறாரு. எவ்ளோ ஒரு கமிட்டடா போறாரு. அது இந்த குளிர்காலத்துல அந்த உங்களுக்கு வடகிழக்கு மாநிலங்கள்ல அந்த குளிர்காலத்தில் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அது ஒரு கமிட்மெண்ட். அவருக்கு அந்த கமிட்மெண்ட் தேவையா இருக்குது. ரொம்ப வருஷம் தூங்கிட்டாங்க அவங்க காங்கிரஸ். இன்னைக்கு காங்கிரஸ தட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறதுனால அவர் போறாரு. இவர் வந்து என்ன இந்த பூனைய பார்த்து சூடு போட்ட கதை தான் அண்ணாமலை. ராகுல் காந்திய பார்த்து சூடு போட்டு நானும் இந்த மாதிரி பயணம் போறேன்னு சொல்லிட்டு, பஸ்ல போறேன், லாரியில போறேன், அதுல போறேன், இதுல போறேன்னு நடைபயணம்னு சொல்லிட்டு அவர் நடக்கிறது கிடையாது. மத்த எல்லா வாகனங்கள்லயும் அவர் பயணம் செஞ்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்காருன்னா, இது வந்து என்ன சொல்றது? எதையாவது ஒண்ணு பண்ணி நம்ம அரசியல்ல பேசு பொருளாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அது அவருக்கு ஓரளவு சக்சஸ் குடுத்துட்டு இருக்குது அவ்வளவுதான். அது நீங்களே மீடியாக்கள் தெரியாட்டதுனால நீ ஓரளவு சக்சஸ் கொடுத்துட்டு நீங்களே சொல்லிட்டீங்க. ஓரளவு சக்சஸ் கொடுத்து ஓரளவு நீங்களே சக்சஸ்னா சொல்லிட்டீங்க. தினமும் ஊடகங்களில் அவர் பேசப்படுகிறார் சார். ஊடகங்கள்ல பேசப்படுகிறார். அவருக்குன்னு அவர் சொந்தமா தனக்குத்தானே ஒரு வார் ரூம் வச்சிருக்க ஒரே தலைவர்னா அது அண்ணாமலை தான். 2,50 கோடி ரூபாய் மாசம் 2,50 கோடி. அது 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அந்த கணக்கு. இப்ப எவ்வளவுன்னு தெரியல. 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் 2,50 கோடி. இப்ப அது ஒரு 5 கோடியா கூட மாறி இருக்கலாம். அது ஒரு பாஜக மாதிரியான ஊழல் கட்சி இந்தியாவில் 55 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் கூட கிடையாது. அதுதான் உண்மை. ஏன்னா இவங்கள பத்தின எந்த ஊழலும் வெளிய வரல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க வந்து ஊழல் செய்யலைன்னு அர்த்தமா? அந்த ரஃபேல் ஊழல் நாடாளுமன்றத்திலே பேச விடாம முடக்கிட்டாங்க. இவங்களை யாராவது எதிர்த்து ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அந்த எம்பியை நாடாளுமன்றத்தை விட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்படிங்கும்போது இவர்களுடைய ஊழல் வெளியே வரல அப்படிங்கிறது அது ஆத்தன்டிக்கா வெளியே வரலங்கிறதுக்காகவே பாஜகங்கிற ஒரு கட்சி யோக்கியம் கிடையாது. பாஜக இந்தியாவை பிடித்த பீடை. அது இன்னும் 5 வருஷம் வந்து இருந்துதான் ஆகும். இருந்ததுக்கு அப்புறம் வந்து அது இந்திய மக்கள் தன்னை போல இந்த கட்சியை தானாகவே அழித்து விடுவார்கள். அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறிமிக்காக நாச்சியார் சுகந்தி மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.